ओम गुरु ब्रह्मा गुरु विष्णु गुरुदेवो महेश्वराः गुरु साक्षा परब्रह्मा தஸ்மை ஸ்ரீ குருவே நமோ நமஹ. பிளே தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ ஸ்ரீ குருமுருள் என்றால் குரு வழியில் குருவை நேசிப்போம், குருவை போற்றுவோம். அன்பார்ந்த குருவாரிஸ் நண்பர்களே, இன்றைக்கு பார்க்கக்கூடிய பலன் எல்லாருமே ஒரு மனிதனா பிறந்தா குரு பகவான் எப்படா நமக்கு நல்லதை கொடுப்பான்னு பார்ப்பீங்க. அப்படிப்பட்ட குரு பயிற்சி பலனை பத்தி ஃபுல்லா டீட்டெயிலா பார்க்க போறோம். வரக்கூடிய குரு பயிற்சி பாத்தீங்கன்னா மே மாசம் 15ஆம் தேதி திருக்கணித முறைப்படி பாத்தீங்கன்னா ரிஷப ராசிலிருந்து மிதுன ராசிக்கு காற்று ராசிக்கு இந்த குரு பகவான் போறார். நல்லா பாருங்க, மிருகசீர 2ஆம் பாவத்துல இருந்து 3ஆம் பாவத்துக்கு அவர் பயிற்சி ஆகிறார். மிருகசீர 3ஆம் பாவத்துல மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகிறார். அதாவது புதனுடைய வீட்டுக்கு குரு, அறிவுடைய வீட்டுக்கு குரு. அப்ப எல்லா உலக ரீதியில அறிவு சம்பந்தப்பட்ட விஷயம் எல்லாமே டெக்னாலஜி பயங்கரமா இருக்கும். அப்படி சொல்லணும் இந்த குரு பயிற்சி. எல்லா தோஷத்தையும் ஒரே நீக்கக்கூடிய ஒரே கிரகம் எதுனா குரு பகவான் மட்டும்தாங்க. ஒரு மனிதனுடைய ஜாதகத்துல எல்லா கிரகம் எட்டு போனாலும் இந்த ஒரு கிரகம் பார்த்தா மட்டும் நல்லதை கொடுக்கும். ஏன்னா குரு பகவான் கெட்ட இடத்துல இருந்தாலும் நல்லதை பண்ணக்கூடிய ஒரே கிரகம் குரு பகவான் மட்டும்தான். அவருடைய பார்வை பயங்கரமா இருக்கும். அதனாலதான் பலனே சொல்லுவாங்க, குரு பார்த்தா ஓடி நன்மை. அதாவது குரு நிக்கக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திரமும் மிருகசீரிடம், திருவாதிரை, புனர்பூசம், மிதுனராசியில போவாரு. அதுக்கு என்ன பலனை கொடுக்க போறா இல்ல கடைசி மட்டும் வீடியோ பாருங்க. நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரி நம்ம ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்குறோம். இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம். அன்பார்ந்த தனுசு ராசி அன்பர்களே, பொதுவாக தனுசு ராசி காலபுருஷனுடைய 9வது ராசி தாங்க இந்த தனுசு ராசி. எப்போதுமே சரி பயங்கரமான ஒரு ஆன்மீகமான சிந்தனை, இதுலையுமே அனுசரிச்சு போற குணம், ஒரு தன்மையான குணம் தனுசு ராசிக்கிட்ட அதிகமா இருக்கும். எதுலையுமே தனுசு ராசிக்காரங்க ஒரு தன்னம்பிக்கை விட மாட்டாங்க. எல்லா விஷயத்திலையும் விடாம முயற்சி பண்ணி வெற்றி அடையக்கூடிய ஒரே ராசி தான் தனுசு ராசி தான். குடும்பத்தோட பொறுப்பு அதிகமா இருக்கும், வேற ஒண்ணும் கிடையாது. உங்கள்கிட்ட தன்னுடைய குடும்பத்துக்கு மேல நிறைய பொறுப்பு எடுத்துப்பாங்க. நல்ல ஒரு அந்தஸ்து, கௌரவமான, ஒழுக்கமான குணம், ஒரு தன்மையான குணம் எல்லாமே இந்த தனுசு ராசிக்கிட்ட அதிகமா இருக்கும். எல்லா விஷயத்திலையும் சரி விடாம முயற்சி பண்ணிட்டே இருப்பாங்க. கீழே விழுந்தாலும் சரி எந்திரிச்சு நிக்கணும் அப்படிங்கிற தன்னம்பிக்கை விட மாட்டாங்க. எல்லாரையும் மதிப்பாங்க. சின்ன குழந்தையாலும் சரி பெரியவாலும் சரி நல்ல ஒரு மதிப்பு மாதிரி அந்தஸ்து கௌரவத்தை ரொம்ப பார்க்கக்கூடிய ஒரே ராசி தனுசு ராசி. அப்படிப்பட்ட தனுசு ராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய குரு பகவானுடைய கிரக பயிற்சி உங்க வாழ்க்கையில என்னென்ன ஒரு மாற்றத்தை தரப்போகுது, அதுக்கான ஒரு பயிற்சி தான் இந்த குரு பகவானுடைய கிரக பயிற்சி. லைஃப்ல குரு, ஏன்னா உங்களுடைய ராசி அதிபதியே குரு தானே. இப்ப பாருங்க, ஒரு ராசியை டைரக்டா அவர் பார்க்க போறாரு. இது உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு பாக்கியம். குரு பார்த்தா கோடி நன்மை. எவ்வளவு ஒரு தடைகள் வந்தாலும் இனிமே அத தூசி மாதிரி ஊதி தள்ளக்கூடிய நேரம் தனுசு. எப்படி எவ்வளவு ஒரு பிரச்சனை வந்தாலும் அப்படியே உப்புன்னு ஊதி விட்டுருவாங்க. அந்த தைரியத்தை யாரு கொடுக்க போகிறது? குரு பகவான் கொடுக்க போறார். எது வந்தாலும் சரி இனிமே பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கை குணம் மனசுக்குள்ள வந்துருச்சு. தனுசு ராசி வந்துச்சா வரலையா? வரணும். எல்லாருமே வெயிட் பண்ணிட்டே இருக்காங்க. எப்படா அந்த குரு பயிற்சி வரும், நம்ம வாழ்க்கையை மாத்த போகணும் ரொம்ப பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. அனைவருக்குமே குரு பகவான் நல்ல பலனை அள்ளி கொடுக்கக்கூடிய நேரம் வந்துருச்சு. கண்டிப்பா வெற்றி நிச்சயம் உங்கள் பக்கம். ஏன்னா தனுசு ராசியை பொறுத்தவரை பாருங்க, ஒரு பகையான வீட்டுல சுக்கிரனுடைய வீட்டுல இருந்து 1 வருஷமா அந்த குரு இருந்தாருங்க. 1 வருஷம் குரு என்ன பண்ணாருங்க மட்டும் கேளுங்களேன். அது நல்லதா இருந்தா, ஒரு சில பேர் ஜாதகத்துல சுக்கிரன் குரு நல்லா இருந்தா நல்ல ஒரு யோகத்தை கொடுத்திருப்பாரு. இதே யாருக்கு பலவீனமோ அவங்க எல்லாம் கேட்டீங்கன்னா கண்ணில் கண்ணீர். அந்த அளவுக்கு ஒரு சில பேருக்கு ஒரு மன வருத்தம், தடைகள், பிரச்சனை இது எல்லாமே சந்திச்சுட்டு வாழ்க்கையில ஒரு என்ன லைஃப் அப்படிங்கிற சிந்தனைக்கு வந்துட்டாங்க தனுசு ராசிக்காரங்க. ஏன்னா இடமா இருக்கட்டும், சொத்தா இருக்கட்டும், ஒரு வீடு வாங்க முடியல, ஒரு வண்டி வாங்க முடியல, ஒரு வாகனம் வாங்க முடியல, வண்டி வாங்கினாலும் வண்டி வாங்கினது செலவு இருக்குது, கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை இல்லை, நண்பர்கள் கூட்டாளி எதிரி ஆயிட்டான், ஒரு நான் பார்ட்னர்ஷிப் போட்டு தொழில் பண்ணி அவன் ஏமாத்திட்டு போயிட்டான்,
ஒரு பொதுப்பகிட்ட ஒரு கெட்ட பேர் எனக்கு அவ சொல்ல வாங்க வச்சுட்டான். வேலை பார்க்கறதுல எனக்கு நல்லா இருந்து என் பேரை கெடுத்துட்டான். எனக்கு பின்னாடி வேலை பார்த்தவன் பெரிய அளவுக்கு போயிட்டான். என்னால போக முடியல. படிப்பு கல்வி உத்தியோகத்துல தடை வந்துச்சு. எல்லாமே நான் பார்த்தேன் அப்படிங்கிற கம்ப்ளைண்ட் யாருன்னா தனுசு ராசிக்காரங்க. அவ்வளவு தடையை சந்திச்சாங்க. வாழ்க்கையே ரொம்ப என்னன்னா எவ்வளவு தூரத்துக்கு போகணுமோ அவ்வளவு தூரத்துக்கு போயிட்டு தோல்வியை மட்டும் சந்திச்சு வந்தாங்க. இதான் தனுசு. இது நான் எல்லாத்துக்கும் சொல்லல. உங்க ஜாதகத்துல யாருக்கெல்லாம் தசாபதி குரு புத்தியோ சனி புத்தியோ வந்தா மட்டும் எடுத்து பார்த்துக்குங்க. கண்டிப்பா நடந்துக்கும். நான் சொல்றது இந்த ஜூன் ஜூலை இருந்து அக்டோபர்ல இருந்து ரொம்ப கஷ்டப்பட்டீங்களா, பிப்ரவரிக்குள்ள பாருங்க நிறைய கஷ்டத்தை பார்த்துருப்பீங்க. எதிரியா பகையா பிரச்சனையா கடனா மருத்துவ செலவு அம்பா வழக்கா கோட்டா கேசா இது மாதிரி நிறைய விஷயம் பணவரையமா இது மாதிரி நிறைய விஷயத்த பார்த்துட்டீங்க. இனிமே பார்ப்பீங்களா? பார்க்க மாட்டீங்க. குரு பார்த்துட்டார், அவ்வளவுதான். ஒரே வார்த்தை, குரு பார்த்தால் கோடி நன்மை. இது உங்களுக்கு மட்டும் தான் பிறந்திருக்கும். ஏன்னா குரு தான் உங்களுடைய ராசி அதிபதி. உங்களுக்கு நாலு உங்களுடைய சுகத்தை காட்டக்கூடிய அதிபதி. நல்லா பாருங்க, ஒரு மனிதன் நிம்மதியா சுகமா இருக்குன்னா குரு தாங்க. நாலு உங்களுடைய ஒழுக்கத்தை காட்டக்கூடிய குரு. அடுத்து வீடு வண்டி வாகனம் பூமி எல்லாமே இந்த நாலாம் ஒரு மனிதனுக்கு நல்லா இருக்கணும். இப்ப நல்லா இருக்க போது அவருடைய பார்வை 7ஆம் பார் நேரா 7ஆம் இடத்துல இருந்து ஸ்ட்ரெயிட்டா உங்க ராசியை பார்த்துக்கிட்டே இருப்பார். நான் உன்னை கண்ட்ரோலா வச்சுக்கிறேன், நீ தைரியமா இரு, தைரியத்தை விடா மட்டும் நீ நில்லு, உனக்கு நான் பக்கா பலமா இருப்பேன்னு சொல்லுவாரு குரு. அப்ப தனுசு ராசியில என்ன வரும்? தைரியம் வரணும், தன்னம்பிக்கை வரணும். ஏன்னா செவ்வாய் நட்சத்திரம் போறதுனால இங்க தைரியமா இருப்புங்கிற வார்த்தையை நான் சொல்றேன். ஏன்னா குரு தான் பொன் பொருள் நகை பணம் எல்லாத்துக்கும் அதிபதி. பொருளாதாரம் எப்படி இருக்கும்? சூப்பரா இருக்கும். அவருடைய பார்வை 11ஆம் இடத்துல 5ஆம் பார்வை சிறப்பு பார்வை அங்கே பதிக்கிறார். வருமான பொருளாதாரம் தடை இல்லாம நிம்மதியா நல்லா சந்தோஷமா சுகபோகமா வாழ போறீங்க. இது நடந்தே தீரும். பாத்துக்கோங்க. நகையோ பணமோ ஏதாச்சும் ஒரு விஷயம் வாங்க போறீங்க, கண்டிப்பா நடக்க போகுது. திருமணம் நடக்கலாம், திருமணம் நடக்க போகுது. காதல் திறமா 2வது திறமா ரெண்டுமே கைகூடி வர போது. பாத்துக்கோங்க. வேலை உத்தியோகம் வெளிநாட்டுல வேலை பார்த்தாலும் சரி, நீங்க வெளியூர்ல வேலை பார்த்தாலும் சரி, உங்களுக்கு ப்ரமோஷன் உங்க பக்கம் தேடி வர போது. பாத்துக்கோங்க. இந்த தனுசு ராசிக்காரங்களுக்கு வேலை கிடைக்காம வேலை கிடைக்கும். கண்டிப்பா எப்படிப்பட்ட கடனை நீங்க அடைச்சு விடுவீங்க பாத்துக்கோங்க. எவ்வளவு ஒரு கடன் தான் அடைச்சிருவீங்க. சகோதர சகோதரி நிறைய உதவிகள் கிடைக்கலாம். எப்படிப்பட்ட ஒரு கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்கம் உங்க பக்கம் முடிவு வரலாம். நல்ல ஒரு அனுகூலத்தை கண்டிப்பா அமைச்சுக்கலாம். மெயினா படிக்கக்கூடிய மாணவர்கள் படிப்பு கல்வியில டாப்பான பொசிஷனுக்கு போகக்கூடிய நேரம் வரலாம் தனுசு ராசிக்கு. அரசாங்க வேலை, அரசு மூலம் அனுகூலம், படிப்புகள் நல்ல ஒரு மாற்றங்கள், இது எல்லாமே சூப்பர் அமைய போட்டு பாருங்க தனுசு ராசி. இப்ப எழுதுங்க, லக்னத்தோட யாருக்கெல்லாம் சூரிய தொடர்பு இருக்கப்ப அரசாங்க வேலை எழுதுங்க. தனுசு ராசி கண்டிப்பா வெற்றி நிச்சயம் உங்கள் பக்கம். இதெல்லாமே சப்போர்ட்டா இருக்குது பாருங்க. இதுல எந்த ஒரு தடையும் நான் சொல்லக்கூடிய அமைப்பே கிடையாது. தனுசு ராசி எதை எடுத்தாலும் வெற்றி 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 மட்டும்தான். சகோதர சகோதரி உறவுகள், நண்பர்கள், பழக்க வழக்கம், இது மூலமா நிறைய காரியத்தை சாதிச்சாங்க. இப்ப நண்பர்கள் எதிரியா இருந்தாலும் சரி, இப்ப நண்பனா மாறுவான். இப்ப மாறக்கூடிய நேரம் வருது. காதல் திறமா 2வது குழந்தை பாக்கியமா எல்லாமே கைக்கூடி வரக்கூடிய நேரம் வருது. ஆனா சுப செலவா பண்ணுங்க. வீடு இடம் பூமி மாதிரி சுப செலவா பண்ணிக்கோங்க. தொழில் சார்ந்த விஷயம், இப்ப தொழில் பண்ணீங்கன்னா ஜாதகத்தை பார்த்து தசாபதியை பார்த்து தொழிலை ஸ்டார்ட் பண்ணுங்க. தொழில நல்ல ஒரு மாற்றங்கள் கண்டிப்பா வரும். இனிமே குரு பார்க்கறதுனால நீங்க எதுலையுமே கவலைப்படாதீங்க. உங்களுடைய கவலையை விடுங்க. ஃபர்ஸ்ட் உங்க தைரியத்தை மனசுக்குள்ள கொண்டாங்க. எல்லாமே உங்க பக்கம் வெற்றியா கண்டிப்பா மாறும். எது வந்தாலும் சரி, நம்ம எழுத்து இன்னும் ஜெயிக்கலாம் அப்படிங்கிற மன தைரியத்தை மட்டும் கொண்டாங்க. எல்லாமே குரு பகவான் உங்களுக்கு கொடுத்துருவார். கவலையப்படாதீங்க. இனிமே பட்ட கஷ்டத்துக்கு கண்டிப்பா நல்ல பலன் கண்டிப்பா கிடைக்கும். வெளிநாடு போவீங்க, வெளியூர் போவீங்க, வெளிநாட்டை வேலை பார்த்தாலும் வேலை உத்தியத்துல ப்ரமோஷன் கிடைக்கலாம், லாபம் வரும், வருமானம் வரும், இன்கம் வரும், எல்லாமே சூப்பரா இருக்கும். இப்ப எடுங்க லாட்ரி யோகத்தை. ஜாதகத்தை பார்த்து தசாபதியை பார்த்து லாட்ரி யோகத்தை எடுங்க. பெருங்கொண்ட போனா கண்டிப்பா அடிக்கும். ஜாதகத்தை பார்த்து தசாபதியை வந்து மூவ் பண்ணுங்க. கண்டிப்பா லாட்ரி யோகம் 100% உண்டு. ஏன்னா அந்த குரு பயிற்சி உங்க வாழ்க்கையில நல்லா இருக்கும். நெருப்பு சார்ந்த துறையா இருக்கட்டும், இல்ல இரும்பு சார்ந்த துறையா இருக்கட்டும், இல்ல ஆசிரியர் வேலை பார்க்கக்கூடிய நபரா இருக்கட்டும், இல்ல மருத்துவ ஃபீல்டா இருக்கட்டும், இவங்கெல்லாம் பாருங்க பர்ஃபெக்டா இருக்கும். நீங்க எந்த ஒரு படிப்பு எந்த சப்ஜெக்ட் எடுத்து படிச்சாலும் சரி, அதிக மார்க் ரிசல்ட்ல தனுசு ராசி வருவாங்க. அரசியல் அரசாங்கம் ரெண்டுமே சூப்பரா இருக்கும். பாத்துங்க. இப்போ ஒரு எப்படின்னா ஒரு கௌரவம் உங்களை தேடி வரும். நீங்க கௌரவத்தை இழந்தீங்க பாத்தீங்கன்னா, அந்த கௌரவம் உங்க பக்கம் தேடி வரக்கூடிய அமைப்பு இந்த குரு பகவானுடைய பயிற்சி சூப்பரா இருக்கு. இரும்பு சார்ந்த துறை, நெருப்பு சார்ந்த எல்லாமே பட்டையை கலப்பலாம். நிறைய பேருக்கு பாருங்க ரியல் எஸ்டேட் பிசினஸ், கமிஷன் ஏஜென்சி பிசினஸ், ஐடிஐ ஃபீல்டு எல்லாமே சூப்பரா இருக்கும். அதே மாதிரி பாருங்க நட்சத்திரம் பார்க்கும்போது அவருடைய முதல் நட்சத்திரம் மூலம் நட்சத்திரம். பொதுவாக பாருங்க இவங்க எப்போதுமே ஒரு தன்மானத்தோட இருப்பாங்க. அந்த மூல நட்சத்திரம் பாருங்க எதுலையுமே ஒரு தைரிய குணம், தன்மான குணம். ஒரு விஷயம் பிடிவாதம் பண்ணிட்டேன்னா அந்த விஷயத்தை விட்டு மாற மாட்டாங்க. எப்படியாச்சும் அந்த விஷயத்த முடிக்கணுங்கிற எண்ணம் அந்த மூல நட்சத்திரம் பிறந்தவங்க அதிகமாக இருக்கும். இயற்கையான ஞான அறிவுன்னு சொல்லுவாங்கல்ல, இவங்களுக்கு நீங்க எதுவுமே சொல்லி கொடுக்காதீங்க. சொல்லாம அந்த காரியத்தை மைண்ட்ல ஏற்றிக்கக்கூடிய மைண்ட் கெப்பாசிட்டி
இந்த மூல நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு கண்டிப்பா இருக்கும். தன்மானம், தன்னம்பிக்கை, இதுலையுமே விடாம முயற்சி பண்ணி வெற்றி அடையக்கூடிய குணம், எது வந்தாலும் நம்ம பார்த்துக்காங்கிற ஒரு தைரிய குணம் மூலத்துக்கு நட்சத்திரம் பிறந்தவங்களுக்கு கண்டிப்பா இருக்கும். ஏன்னா இது ஆஞ்சநேயர் பாகோட நட்சத்திரங்க. எது வந்தாலும் கலங்க மாட்டார். தனிமையை விரும்புவாங்க, தன்மானத்தோட இருப்பாங்க. இந்த கூட்டங்கள் பிடிக்காது, தான் வேலை உண்டு தான் உண்டுன்னு போயிட்டே இருப்பாங்க. இவங்களுக்கு பாருங்க வரக்கூடிய எதிர்காலம் அந்த குரு பகவானுடைய கிரக பயிற்சி சூப்பரான ஒரு பயிற்சியா இருக்குது. குருவுடைய பார்வையும் இருக்குது. அது இல்லாம நட்சத்திர அதிபதி 9ஆம் இடத்துக்கு போறார். கல்யாணம் நடக்க போகுது. காதல் திருமணமா, 2வது திருமணமா, சுபகாரியமா, சுப செலவா, வீட்டுல ஒரு நல்ல ஒரு விஷயம் நடக்க போகுது. உயர்ந்த இடத்துக்கு, உயர்ந்த பதவிக்கு போறீங்க. யாரெல்லாம் மூல நட்சத்திரம் எழுதி வச்சுங்க. இந்த ஒரு வருஷத்துல பாருங்க, ஒரு தலைமை பொறுப்பு, தன்மானம், தைரியம் எல்லாமே தேடி வரும். ஒரு பெரிய ஒரு பதவி உங்களுக்கு கிடைக்கலாம். அரசியல், அரசாங்கத்துல யாரெல்லாம் இந்த மூல நட்சத்திரத்துல பயணிக்கிறீங்களோ அவங்கெல்லாம் நல்ல ஒரு எதிர்காலம் இருக்குது. தந்தையோட சொத்துக்கள், தாயோட சொத்துக்கள், இட பிரச்சனைகள், பூமி பிரச்சனைகள், சகோதர சகோதரி பிரச்சனைகள் எல்லாமே இருக்காது. ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கையை வாழக்கூடிய நேரம் இந்த மூல நட்சத்திரம் பிறந்தவங்களுக்கு சூப்பரான ஒரு டைமா இருக்கு. பார்த்துக்கணும். ஏன் நட்சத்திர பலன் அதிகமா அந்த மூல நட்சத்திரம்னா, இனிமே மூல நட்சத்திரம் பிறந்தவங்க பிரச்சனை இல்லை. ஏன்னா இவங்க எல்லாமே பாருங்க ரொம்ப அவமானம், பிரச்சனை எல்லாமே தடையில பார்த்து நொந்து போயிட்டாங்க. உடல் உபாதை நிறைய தடையில சந்திச்சாங்க. இனிமே சந்திக்க மாட்டாங்க. இனிமே வாழ்க்கை ஒரு பிரகாசமா அமையும் இந்த மூல நட்சத்திர பிறந்தவங்க. அடுத்து பாத்தீங்கன்னா புராண நட்சத்திர பிறந்தவங்க எதுவுமே பாருங்க ஒரு கலை கற்பனை திறன் அதிகமா இருக்கும். எப்போதுமே ரொம்ப நாகரீகமா இருப்பாங்க. எதுலையுமே பாருங்க வேலை 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 வேலை, உத்தியோகம் லாப லாபம் ஓடிக்கிட்டே இருப்பாங்க. நம்ம ஏதாச்சும் ஒரு நாகரீகமா இருக்கணும், ஒரு இடத்துக்கு போனா சம்பாதிக்கணும், வருமானம் தேடணும் அப்படின்னு எண்ணங்கள் இருக்கும். குடும்பத்துக்குள்ள ரொம்ப அக்கறை எடுத்துப்பாங்க. இதுலையுமே கொஞ்சம் சிம்பிளா, அதாவது ரொம்ப பிரம்மாண்டப்படுத்தி தன்னை காட்டிக்குவாங்க. அப்படிப்பட்ட யோகம் உங்கள்கிட்ட இருக்கும். இனிமே பாருங்க உங்களுக்கு வருமானம், வேலை, உத்தியோகம் தடை இருக்காது. வீடு கட்டுறதோ, இடம் வாங்குறதோ, பூமி வாங்குறதோ, வெளிநாடு போறதோ, வெளியூர் போறதோ, இந்த பிளான்ல மைண்ட்ல ஓடிக்கிட்டே இருக்கும். ஒரு இடத்தை மாற்றக்கூடிய பிளான் மைண்ட்ல இருந்துகிட்டே இருக்கும். வேலை உத்தியோகம் நல்லா இருக்கும். உத்தியோகத்துல உயர் பதவி கிடைக்கும். கடன் பிரச்சனை தீரும். எதிரி, பகை, கடன் எது வந்தாலும் சமாளிச்சிருவீங்க. இனிமே எது வந்தாலும் சரி நம்ம பார்த்துக்கலாங்கிற ஒரு தைரிய குணம் உங்களுக்குள்ள வந்துடும். அப்ப எதிரி, பகை, பிரச்சனை, வம்பு, வழக்கு, கோர்ட்டு கேஸ் எதை வந்தாலும் சரி எடுத்து நின்று ஜெயிக்கக்கூடிய நேரம் வருது. லாப வருமானம் தடை இல்லாம அள்ளி கொடுத்துக்கிட்டே இருப்பார். பெருமண்ட பணம், இன்கம் சார்ந்த விஷயம். ஏதாச்சும் கொடுத்த பணத்தை வாங்கணும் பண்ணா கண்டிப்பா வாங்கக்கூடிய யோகம் வருது. நீங்க எதிர்த்தாலுமே உங்க பக்கம் வெற்றிகள் வரக்கூடிய அமைப்பு சூப்பரா இருக்கு. இந்த புராணத்துல பண்ணது லைஃப்ல செட்டில் ஆகக்கூடிய நேரம் வருது. அடுத்து பாத்தீங்கன்னா புராண நட்சத்திரத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த உத்திராட நட்சத்திரம். உத்திராடங்கிறது ஒரு தைரியமான ஒரு குணம், தன்னம்பிக்கையான குணம், விடாம முயற்சி பண்ணக்கூடிய குணம் இவங்கள்ட்ட அதிகமா இருக்கும். இனிமே எதாவது முயற்சி பண்ணி பாருங்க, உங்க பக்கம் எல்லாமே வெற்றியா வரும். வீடு, இடம், பூமி, வண்டி, வாகனம், வெளிநாடு, வெளியூர், படிப்பு, கல்வி, உத்தியோகத்துல உயர் பதவி எல்லாமே சூப்பரா இருக்கு. அரசியல், அரசாங்க சார்ந்த விஷயம், அரசு மூல அனுகூலம் எல்லாமே நல்லா இருக்கும். எந்த காரியம் எடுத்தாலும் நீங்க கரெக்டா மூவ் பண்ணி போங்க. கண்டிப்பா உங்க பக்கம் வெற்றி இருக்கும். நீங்க தைரியத்தை மட்டும் விட்டுறாதீங்க உத்திராடத்துல பிறந்தவங்க. ஏன்னா நீங்க எப்பவுமே நீதி, நேர்மை, கண்ணியம், கட்டுப்பாடு, ஒழுக்கம் உங்கள்ட்ட அதிகமா இருக்கும்ல. அப்ப இனிமே போகக்கூடிய பாதை எல்லாமே ஒரு பயங்கரமான ஒரு வெற்றி பாதை நோக்கி நீங்க செல்ல போறீங்க. இந்த குரு பயிற்சி உங்க வாழ்க்கையை மாத்த போகுது. வரக்கூடிய குரு பகவானுடைய கிரக பயிற்சி தனுசு ராசியை பொறுத்தவரை குரு பார்ப்பதால் மிகப்பெரிய ஒரு தடைகளை தாண்டி நீங்க வெற்றி அடையக்கூடிய பயிற்சியாகவே அமைகிறது.